ட்ரெய்லர் பார்க்கும்போது கேட்கலையா சார்? எதனால வந்து நீங்க சொல்ற ஒரு நல்ல கருத்து இருக்கு. ஆனா அந்த நல்ல கருத்தை வந்து நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணாம எங்க பாகுபாடு காட்டுறாங்களோ அந்த பாகுபாடை மட்டும் அதிகபட்சமா ட்ரெய்லர் கட்சியில காட்டுறதா அப்படின்ற மாதிரி எதுவும் கிரிட்டிசம்ஸ் வந்துதா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம்? ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீலா இருந்தது, அதனால கேட்குறேன். இல்லை அப்படி எனக்கு அது அந்த மாதிரி என்ன யாரும் கேட்கல. படம் முழுக்க நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நிறைய ப்ரொமோஷன் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ ஒருத்தர் வளர்ந்தாதான் இந்த சமூகத்தில் நம்மளை எல்லாம் எடுத்து திரும்பி பார்க்குறாங்க. டீச்சர் அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து காலங்காலமா வந்து அந்த கேரக்டர்ல நடிக்கிறவங்கள அடுத்த ஒரு மவுத் டாக்கா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் ரோல் பண்றதுக்கு எப்படி இருக்கு? அதோட பியூட்டிஃபுல் கேரக்டர் லக்ஷ்மி பேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பேசாமல் ஒரு கண்ணில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். ஓகே, நேர்லையுமே அப்படிதான் மேடம். விண்ணை தாண்டி வருவாயா, இந்த பக்கம் விஐபி. விண்ணை தாண்டி விண்ணை தாண்டி 3, அதுக்கப்புறம் கோவில் 3 obviously யா. அப்போ உங்களோட ஃபேவரட் வந்து இன்னைக்கு வின்னரா இருக்கணும். சிம்பு ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் நோ பாருங்க. நோ நோ. வணக்கம் மேம். வணக்கம் எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க. யாரு போட்ட கோடு, ஸோ படம் பேரு. ஸோ இந்த படத்துக்குள்ள வந்த அனுபவம் எப்படி மேம்? ரொம்ப நல்ல அனுபவம் இருந்துச்சு. இட் இஸ் ஆக்சுவலி ஒரு சோஷியல் மெசேஜ் மூவி, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா டீம் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட. ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆல் டுகெதர். கிருஷ்ணகிரியில் ஷூட் பண்ணோம். அங்கே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கிருஷ்ணகிரியில். அந்த ஹில்ஸ் மேலே, டாப் ஆஃப் த ஹில்ஸ் வி ஹவ் டன் ஷூட். அங்கே தான் 2 சாங் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு சாங் எடுத்திருக்காங்க. ஸோ அச்சச்சு சாங், அந்த சாங் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த சாங். ஓகே. அண்ட் ஸோ நைஸ், லைக் a social message movie and beautiful experience. Like a technicians illa rombo they have given their best efforts in this movie because ange hills mele light ella camera la edutittu pogumbodhu konja difficult because namma will just walk, they have to carry all the things, you know, equipments. So adu konja difficult irundichu because it's the top of the hills. Okay. So they ella sethe but it come out really beautiful. Okay. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட அனுபவம் எப்படி இருக்குது? ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் எல்லோரும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஜாலியான படத்துக்கு எதிர்பார்த்து போகிறவங்க இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொலிட்டிக்கல், இந்த சாதி ரீதியான படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோஷியல் மெசேஜோட இறங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் அதை முன் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது மீடியா, சினிமாலாம் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் நம்மளால் ஒரு விஷயத்த சொல்ல முடியறதுக்கு டைரக்டர் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டு, எல்லோரும் கோ ஆர்டிஸ்ட்லாம் நடித்தது போனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அனுபவம். மேம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த டீச்சர் அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து காலங்காலமாக வந்து அந்த கேரக்டரில் நடிக்கிறவங்கள அடுத்த ஒரு மவுத் டாக்காக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? இந்த டீச்சர் அம்மா கேரக்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐ திங்க் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. அதை டைரக்டர் தான் சொல்லணும், ஹீரோ சொல்லணும், மக்கள் சொல்லணும். ஓகே. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டீச்சர் கேரக்டர். நான் இது வரைக்கும் சினிமாவில் டீச்சராக நடிக்கல. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டீச்சர் கேரக்டர். ஓகே. அதோட பியூட்டிஃபுல் கேரக்டர் லக்ஷ்மி பேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பேசாமல் ஒரு கண்ணில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். ஓகே. நேர்லையுமே அப்படிதான் மேடம். ஹீரோ பார்க்குற நம்மளோட அதிகமாக பேசுகிறானே இல்லை, உண்மையை சொல்கிறது யார் சொல்லணும்னு பார்த்து தான். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு வாத்தியார் கேரக்டர், ரொம்ப பொறுப்புள்ள ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ படத்தில் ப்ரெசண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வெளியே இருந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ் ஒரு பக்கம் இருக்கும்ல. ஸோ மவுண்டைன் ஹீல்ஸ்லாம் லவ் சாங்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த பழைய படங்கள் நமக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அந்த சாங் லொக்கேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த சாங் கம்போசிஷன் ஆகட்டும், இந்த மாதிரி என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ மேடம் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து உண்மையாக கொடுத்து வச்சுருந்தது. என்னென்னா, நான் வந்து புதுசாக சினிமாவில் பண்ணுறேன், அவங்க 10 படம் கிட்ட நடித்தவங்க. அவங்க கூட நம்ம ஒரு நடிக்கிறவங்களும் எனக்கு பெருமையாக இருந்துச்சு.
ரெண்டாவது ஹில்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், சும்மா போயிட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி தான். அங்கே போய் நமக்காக ஒரு சாங் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓ, நமக்கு இங்கெல்லாம் சாங் வைக்கிறாங்களாட்டு அப்படின்ட்டு. ஓகே. டெக்னீஷியன்லாம் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒன்று செஞ்சாங்க. ஓகே. ஏன்னா கீழே இருந்து இப்போ நம்ம பேரலாம் நடந்து போகலாம், அதில் ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் மேலே ஏறணும் மலையில் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த விஷயம் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அந்த கஷ்டமே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஓகே சார். கருத்தியெல்லாம் இது டேரக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், பட் ஆனால் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ கருத்தியெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தானே நம்ம வந்து அந்த படத்தில் வந்து கான்ஃபிடென்ட்டாக நடிப்போம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உள்ள கனெக்ட் ஆயிருக்கும். இந்த படத்தில் எந்த விஷயம் வந்து உங்களோட கனெக்ட் ஆயிருந்தது? இது இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு இடத்துல ஒரு மெசேஜை சொல்லுவாங்க, அப்புறம் கமர்ஷியலாக அந்த படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த படத்தில் அப்படி கிடையாது. கமர்ஷியலுங்கிறதே இல்லை, எல்லாமே மக்களுக்கு தேவையான ஒரு சமூக சிந்தனையில் நல்லா மேலோங்கி இருக்கிற ஒரு கருத்தை தான் எல்லாமே சொல்லியிருக்கு. அதனால் இதில் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால இதில் அந்த மகிழ்ச்சியாக நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே மேம், உங்களுக்கு இந்த படத்தில் கருத்தியெல்லாம் எந்த பகுதி பிடிச்சிருந்தது? ஸோ ஒர்க் பண்ணதுலே ஓகே இந்த லைன் வந்து எனக்கு இந்த ஹூக் லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இந்த படத்தில் எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஐ மீன் நரேஷன் சொல்கிறீங்களா? நரேஷனில் நம்ம கேட்டிருப்பீங்க, எனக்கு ஓகே இந்த லைன் ஓகே நல்லா இருக்கு, எனக்கு அதுக்காகவே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னா சொன்னால் கதையை வெளில சொன்ன மாதிரி ஆகிடுமா மேம்? இல்லை, எனக்கு அந்த டீச்சர் கேரக்டர் பிடிச்சிருக்கு, மொத்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இட்ஸ் நாட் காஸ்ட் ரிலேட்டட், காஸ்ட் எல்லாம் இல்லை. ஐ மீன் இட்ஸ் லைக் ஆல் ஈக்குவலிட்டி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சதா விஷயம். அண்ட் படம் பார்ப்பீங்கன்னா படத்துக்கு ஒரு ஒரு 2 குழந்தை ரொம்ப மேஜராக கிட்ஸ், தே ஹவ் பிளேட் எ வெரி மேஜர் கேரக்டர் இன் திஸ் மூவி. அவங்கள பேசும்போது சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை, அந்த மாதிரி நீ சாப்பிடலன்னு நான் சாப்பிடாம இருப்பேன், அந்த மாதிரி அது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா, பிகாஸ் ஹீஸ் அ அப்பர் காஸ்ட், ஹீஸ் அ லோவர் காஸ்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க டைரக்டர். அது ஒரு ஒரு உண்மை ஒரு நல்ல விஷயம் தான். இது எனக்கு படம் பார்க்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். இது என்னோட படம் எந்த படம் இல்லைன்னா சரி, வேற படத்துக்கு இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த படத்துக்கு. ஓகே மேம், உங்கள் லைஃப்லோட கனெக்ட் ஆன விஷயங்கள் ஏதாச்சும் உள்ளே இருந்ததா? ஆக்சுவலி இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்ல எதில் தெரியலையே, பட் திஸ் இஸ் காஸ்ட் ரிலேட்டட் திங்ஸ், இது எல்லா இடத்துல இருக்கு. நான் நேரில் பார்த்துருக்கேன், ஒரு வீட்டில் ஒரு ஐ ஆம் நாட் டெல்லிங் இங்கே பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் நான் உண்மையை பார்த்துருக்கேன். ஒரு அக்கா வருவாங்க வீட்டுக்கு, மேடு வருவாங்கல்ல. ஸோ அந்த அக்காவுக்கு நான் தண்ணி கொடுத்துட்டு, என்னோடய வீட்டில் வந்தாங்க, நான் தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், அக்கா தண்ணி கொடுங்க, அவங்களுக்கே அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம், நான் பாட்டில் என்னோடய பாட்டில் இருக்கேன், நான் கொடுத்தேன் தண்ணி, அவங்க குடிக்கல. அவங்க என்னென்னா சொன்னாங்க, இல்லைம்மா நீ கொடுத்துட்டு இருக்க, ஆனால் ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன் நான், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கிளாஸ்லேயே கொடுக்க மாட்டாங்க தண்ணி. அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. தே வில் நாட் ஆஃபர் வாட்டர் டு ஹர் பிகாஸ் ஷீ இஸ் லோவர் காஸ்ட். அந்த ரீசன் தான் சொன்னதுக்கு அப்படிதான் எனக்கு அப்படி இருக்குமா, எனக்கு உண்மை இதெல்லாம் தெரியாது. ஸோ இதை நடந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க பாட்டில் கேரி பண்ணுவாங்க. அவங்களுக்கே பிளேட் கொடுக்க மாட்டாங்க, தனி கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, பாத்திரம் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவங்க லோவர் காஸ்ட்னால. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு அப்படின்னா ஐ திங்க் தட் இட்ஸ் நாட் ரைட். சார் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பக்கம் கிரிட்டிசமாக என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாதி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உண்மையிலுமே நடக்காத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் படங்கள் மூலிமா கருத்துக்கள் மூலிமா திணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களுமே நிறைய படிச்சிருக்கலாம், இந்த மாதிரி செய்திகள் கிரிட்டிசம்ஸ்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு, நீங்கள் கேட்குறது அப்சல்யூட்லி கரெக்டு. ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, இது முதல்ல சாதி படமே இல்லை. ஓகே, சாதி படம் எடுத்தவங்களுக்கு அது கருத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாம் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, நாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே சாதியும் கிடையாது மதமும் கிடையாது, எல்லாமே சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் கொடுத்துருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போதே கேட்கலையா சார், எதனால வந்து நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல கருத்து இருக்குது, ஆனால் அந்த நல்ல கருத்தை வந்து நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணாமல் இந்த எங்கே பாகுபாடு காட்டுறாங்களோ அந்த பாகுபாடை மட்டும் அதிகபட்சமாக ட்ரெய்லர் கட்சியில் காட்டுறதா அப்படின்ற மாதிரி எதுவும் கிரிட்டிசம்ஸ் வந்துதா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம்? ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீலாக இருந்தது, அதனால் கேட்குறேன். இல்லை, அப்படி எனக்கு அது அந்த மாதிரி என்ன யாரும் கேட்கல. ஓகே,
ட்ரெய்லர் வந்து ஒரு எப்படி தேவையோ அது மாதிரி டைரக்டரோட நாலேஜில் தான் கட் பண்ணுவாங்க, அவங்க தான் அதை செஞ்சுருக்காங்க. ஓகே. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா புரியும், அதை நீங்கள் ட்ரெய்லரை விட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறது கண்டிப்பாக நல்லா தெரியும். ஓகே. பிடிச்சிருக்கும். எந்தெந்த மாதிரியான சூழல் வந்து நிலவுச்சு சார் இந்த படம் எடுக்கும்போது? உங்களுக்கு கடுமையான சூழல்லாம், ஏன்னா முதல் படம்னும் போது அனுபவம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க கத்துக்கிட்ட அனுபவமா என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒர்க் பண்ணது சந்தோஷம். ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அனுபவம். ஓகே. அவ்வளோதாங்க. எல்லாத்திற்கு கூடயும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஒரு ஒரு விதமான அனுபவத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம். ஓகே. அவ்வளோ. ஓகே. மேம், சாரோட ஃபர்ஸ்ட் படம், அவர் ஃபர்ஸ்ட் படம் இது ஒர்க் பண்ணுறாங்க. ஃபன்னியஸ்டான மொமெண்ட் ஏதாவது நடந்ததா? நீங்கள் பார்த்து ரசித்து வியந்த மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது செம்ம ஃபன்னாக போச்சு இன்னைக்கு டே அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது நடந்துச்சு? அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. டெய்லி நினைச்சேன். இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் ஐ மீன் எப்படி என்ன சொல்கிறீங்க? லைக் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஷூட், இப்போ மலை மேலே நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க, சாங்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கணும்னு நினச்சேன். மலை மேலே நிறைய சாங்ஸில் ஷூட் விஷுவல்ஸ் வந்து மேக் பண்ண, ஸோ அது எவ்வளோ கடினமாக இருந்தது? ஸோ அந்த இடத்துல ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி? அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்தது, ரெயின் வந்தது. தென் இம்மிடியேட்டாக ஷூட் ஸ்டாப் பண்ணி நான் வெயிட்டிங் எப்போ ஸ்டாப் ஆகும் ரெயின், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி கீழே வரும்போது இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி. அங்கேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் தூரம் வந்துட்டும், திருப்பி ரெயின், அகெயின் ஸ்டாப், அகெயின் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஃபன்னி மூமெண்ட் என்ன, நம்ம ஃபன்னி மூமெண்ட் ஏதாவது இருக்கா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓகே. ஞாபகம் எதுவும்? பட் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கோம் ரொம்ப. ஷூட்டில் கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், எல்லாரும் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே மேம், நீங்கள் பர்சனலாக வந்து இப்போ என்னென்னா ஒரு ஹீரோயினாக இருக்கவங்க கமர்ஷியல் படங்களை விரும்புவாங்க. ஸோ ஒரு ரொமான்டிக்காக விரும்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் நிறையா வந்து இருக்கணும். ஸோ ஒரு மாதிரி ட்ராமாவாக வந்து படம் அப்படியே அமைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விருப்பங்களோடு இருப்பாங்க. அந்த மாதிரி கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து, ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஒரு வில்லேஜில் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு குறுகிய அரசியல், அதுலேருந்து ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படின்னு கொண்டு போகிற கதைக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன மேம்? ஐ மீன் நான் எதுக்கு சூஸ் பண்ணிட்டேன் இந்த கதை? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கமர்ஷியல் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லையே, டு பி ஆனஸ்ட். இது வெரி சிம்பிள் பிகாஸ் வி ஷுட் ஐ திங்க் வெரி சிம்பிள் வே. இன்னைக்கு சார் நரேட் பண்ணாங்க, ஒரு சண்டே கூப்பிட்டு காலையில் கால் பண்ணாங்க, மதியானம் நரேட் பண்ணாங்க. எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர் நான் ப்ளே பண்ணல. ஸோ ஒரு 2 சாங் இருக்குது. நான் இது வரைக்கும் பண்ணது படத்துக்கு சாங் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஹீரோயின்காக ஒரு சாங், ரொமான்டிக் சாங் அந்த மாதிரி நான் பண்ணுறதே இல்லையே. ஆல் வில்லேஜ் பண்ணியிருக்கு. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சாங் இருக்குது ரொமான்டிக்காக. இந்த சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடாக வந்துருச்சு, என்கிட்ட வந்துச்சு. ஸோ ஓகே பண்ணலாம், பிடிச்சிருக்கு, அப்படி ஓகே சொல்லிட்டு நம்ம ஈவினிங் கன்ஃபார்ம் ஆகி நைட்டு கிளம்பி ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஜர்னி. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அந்த சாங் சீக்வென்ஸ் ஷூட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சார் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் பஞ்ச் டைலாக் இந்த படத்துலனா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்காம நிறைய பஞ்ச் டைலாக் இருக்குங்கிறது உண்மை. நல்லா அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு பஞ்ச் டைலாக் அதில் சொல்ல முடியாது, ஏன்னா படம் முழுக்க நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்து தெரிஞ்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பஞ்ச் டைலாக் கூட சொல்ல மாட்டீங்க, அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயாவது கையெழுத்து போட்டு வந்துட்டீங்களா கதை வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு? சரி, ஓகே மேம். ஒரு சின்ன செக்மெண்ட் உங்களுக்கு என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஃபேவரட்னா தனுஷ், சிம்பு. ஸோ இவங்க தான். ஓ, திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டாக வந்து ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஒரு இப்போ பிளாக் பஸ்டர் ரெண்டு பிளாக் பஸ்டர் மூவி சொல்லுவோம். உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும் அப்படின்னு. 2 ரொமான்டிக் மூவி சொல்கிறேன், 2 பேரோட மூவி. எந்த மூவி பிடிக்கும்? மாஸ் ரோல்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு டெல் தான். நான் வந்து ஹீரோட பேர் சொல்லணுமா? பேர் வேணாம், மூவி சொல்லுவேன். நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனாலன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பிளாக் பஸ்டர், மாநாடு, அசுரன். எதனால அசுரன்? இல்ல ஐ மீன் அக்கார்டிங் டு மீ யா. மாநாடு நான் பார்க்கல ஃபுல்லா. ஐ டோன்ட் நோ. சிம்பு சாரோட படம் நினைக்கிறேன். ஆமா, நான் பார்க்கல, ஃபுல்லா பார்க்கல. இல்ல பார்த்துருக்கு. அசுரன் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு பிகாஸ் அந்த ஆக்டிங். ஓகே.
எனக்கு அந்த ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பனாடும் பிடிச்சிருக்கு, பட் அசுரன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்னா விண்ணை தாண்டி வருவாயா, இந்த பக்கம் விஐபி? விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா. ஓகே. இல்ல, தட் இஸ் ஆல்சோ நைஸ். ரெண்டுமே இது வெரி காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எப்படி ஒரு சொல்ல முடியும்? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம். இதுல யார் உங்களுக்கு ஃபேவரட்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தனுஷா சிம்புவா அப்படின்னு? விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா. ஓகே. மாஸ் ரோல்ஸ் வாலு அண்ட் மாரி, ரெண்டு பேரும் மாஸ் என்ட்ரி வந்து ரெண்டு படத்துல. மாரி. மாரி. ஓகே. ஐ நோ வை யூ ஆஸ்கிங். ஓகே. வெர்சடைல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படம். வல்லவன் ஆடுகளம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பிச்சு வல்லவன் ஆடுகளம். நான் ரெண்டுமே பார்க்கல, சாரி. ஓகே. நான் பார்த்திருக்கேன், மேபி நான் படம் பேர் எனக்கு தெரியும். ஆடுகளம் வெற்றிமாறன் சாரும் தனுஷும் சேர்ந்து பண்ணாங்க. ஓ ஓ ஓகே ஓகே, தட் மூவி. எஸ் எஸ் எஸ், அந்த படம் நான் பார்க்கல, பட் இந்த படம் பார்த்திருக்கேன். ஆடுகளம் பார்த்து. எஸ் எஸ், ஆடுகளம் சொல்லலாமா? ஓகே. ஸோ கம்பேக் கொடுத்த மூவி ரெண்டு பேருமே, ரெண்டு ஹீரோஸும் கம்பேக் கொடுத்தாங்க. வெந்து தணிந்தது காடு, திருச்சிற்றம்பலம். விச் ஒன்? வெந்து தணிந்தது காடு சிம்பு சாரோட படம், திருச்சிற்றம்பலம் தனுஷ் அவரோட படம். உங்களுக்கு எந்த மூவி? திருச்சிற்றம்பலம். தட் ஃபிலிம். ஓகே. ஆக்ஷனான ஃபிலிம் செக்கச்சவனந்தவானம், வட சென்னை. ஆப்வியஸ்லி இந்த வட சென்னை பார்த்துருக்கேன், அந்த படம் பார்க்கல, பட் எனக்கு ஆக்ஷன் படம் எல்லாம் அவ்வளோ பிடிக்காது. பட் சாரி, ஐ மீன் எனக்கு அந்த படம் நல்ல படம் தான், அது ரொம்ப நல்ல படம். நான் வட சென்னை பார்த்துருக்கேன். ஓகே. பட் டு பி எனக்கு ஆக்ஷன் படம் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சைக்கோ த்ரில் அந்த மாதிரி பிடிக்கும். ஓ, அந்த மாதிரி. ஸோ ஒரு காமெடியான ஃபிலிம்னா ஓகே இது போயிடலாம். மியூசிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போனா 3, அதுக்கப்புறம் கோவில். 3 obviously, yeah. சோ அப்ப உங்களோட ஃபேவரட் வந்து இன்னைக்கு வின்னரா தனுஷ் அவர்கள். சிம்பு ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் பாத்து. No. ஓகே. I know whom you are going to say. ஓகே, நல்லா ப்ளே பண்ணீங்க. சோ thank you ma'am. அதுக்கப்புறம் சார் உங்ககிட்ட கேள்வி. இவங்களுக்கு இல்ல அவருக்கு அது வேணும், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத பாயிண்ட் அப்படிட்டாரு சார். அதுக்கப்புறம் உள்ள 2-3 சின்ன பசங்க வந்து நடிச்சிருந்தாங்க. ஆமா. சோ அவங்களோட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா படங்கள் எடுத்தாலே இந்த வாத்தியாரோட பசங்க வந்து கனெக்ட் ஆகிற ஒரு பாண்ட் இருக்குல்ல, ஸோ அது ரியல் லைஃப்லும் ஃபென்டாஸ்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும், மூவிலையும் ஃபென்டாஸ்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வாகை சுடுவாலாம் எடுத்துக்கிட்டோம்னா அது வேற லெவல் ஒரு பாண்டிங் இருக்கும், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாண்டிங் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு எப்படி சார்? அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆள். என்னோட மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அது அவங்கள பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படி. ஓகே. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ படத்தில் எதை சார் எதிர்க்கிறீங்க? அரசியல் எதிர்க்கிறீங்களா, இல்லை அரசியல் வைத்து சாதியை வைத்து அரசியல் பண்ணுறவங்களை எதிர்க்கிறீங்களா, இல்லை மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறவங்களா இருக்கு? எதையுமே எதிர்க்கல. ஓகே. இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் சமமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அதை சொல்கிறோம். அதுதான் கான்செப்ட். ஓகேங்க சார். ஸோ வேற என்ன ஒரு சுச்சுவேஷனாக வந்து இந்த மூவியில் வந்து அமைஞ்சது? என்னன்னா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு படத்தில் அப்படின்னா என்ன சொல்றீங்க? எப்படி கேட்குறீங்க? ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சில ஹீரோஸ்க்குலாம் இருப்பாங்க, ஸோ நான் பண்ணால் அந்த மாதிரி கவுண்டர் காமெடிஸ் தான் நான் ஃபுல்லாக பண்ணுவேன், ஆனால் நான் என்னை வந்து சட்டெல்லாம் நடிக்க வச்சு இது பண்ணிட்டேன், சந்தானம் சார்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எப்படி வந்திருக்கு? இல்லை அப்படி நான் எதுவுமே நினைக்கல. இதில் நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி மெசேஜை நம்மளால் வந்து டைரக்டர் சார் வந்து மக்களுக்கு கொண்டு போகிறாருங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே. படம் பண்ணுறது கஷ்டமா, படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது கஷ்டமா? யார் இது ரெகுலரா நாங்க வந்து ப்ரொமோஷன்ல உட்கார்ற எல்லார்கிட்டயும் கேட்கிற क्वेश्चन தான், நீங்களும் சொல்லலாம் மேடம். படம் பண்றது கஷ்டமா இல்ல படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றது கஷ்டம்? ரெண்டுமே கஷ்டம். எப்படின்னா படம் எடுக்கிறதும் கஷ்டம், அந்த படத்தை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றது அதை விட கஷ்டம். இதை எடுத்தா அதை செய்ய முடியல, அதை எடுத்தா இது செய்ய முடியலங்கிற பிரச்சனை தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகே. உங்களுக்கு சேம். I think படம் எடுத்தது ரொம்ப கஷ்டம். ஓகே. படம் எடுக்கிறது and this is also இதுவும் கஷ்டமா இருக்கு, பட் படம் எடுத்ததானே ப்ரமோஷன் பண்ண முடியும். ஓகே மேம். ஏன்னா ப்ரமோஷனுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய நடிகராக இருந்தா எல்லா சேனல்ஸும் வாலண்டியரா வராங்க. ஓகே. புதுசா வரவங்களுக்கு சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஓகே. அது மாதிரி நிறைய ப்ரமோஷன் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ ஒருத்தர் வளர்ந்தாதான் இந்த சமூகத்தில் நம்மளை எல்லாம் எடுத்து திரும்பி பார்க்குறாங்க. ஓகே. அது மாதிரி கூட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம யார் போட்ட கோடோட கதை. ஓகே சார். எல்லா விஷயத்துலையுமே ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஓகே சார். நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்லாத அளவுக்கு. ஓகே சார்.
சரி, ஹீரோவா வந்து நம்ம வலம் வரணும், ஸோ தமிழ் சினிமாலே வலம் வரணும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு? அது உண்மையாலுமே நீங்கள் ஹீரோவை தான் பார்த்து கேட்கணும். நான் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் வரணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இது முழுமை நம்ம ஹீரோவே பண்ணிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், அப்படி இல்லை. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல கேள்விகளுக்கு சூப்பரான பதில்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாரோட ஃபேன்? தனுஷ் or சிம்பு சார்? தனுஷ் சார் or சிம்பு சார்? இல்லை, நான் வெளியே சொல்ல மாட்டோம். நான் சொல்லிட்டேன். நான் வந்து 2 பேரோட ஃபேன். அண்ட் சிம்பு சாரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும், தனுஷ் சாரோட ஆக்டிங், சிம்பு சாரோட கியூட்னஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இது வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் யூ ஹேவ் ஆஸ்க்ட். கரெக்ட் மேம். நான் எஸ்டிஆர் ஃபேன். ஓ சூப்பர். நானும் எஸ்டிஆர் ஃபேன். ஓகே, சேம் பிஞ்ச் மேம். அப்புறமா சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. பட் ஐ அம் எஸ்டிஆர் ப்ளஸ் தனுஷோட. ஓகே. ஸோ தேங்க்யூ. பல கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பரான பதிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் கமெண்ட்ல கேட்க சொல்லவே இல்லைங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் மேகாலி பேசுகிறேன். வர டிசம்பர் 12 யார் போட்டா கூட படம் தியேட்டரில் வரப்போகிறேன். ஸோ மறக்காமல் குடும்பம் சேர்ந்து இந்த படம் பாருங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் கிவ் மீ யுவர் ஆனஸ்ட் ரிவ்யூ. நான் உங்களை வியூவர்ஸ் சொன்னதுக்காக காத்துட்ருப்பேன். தேங்க்யூ.